இப்போ என்ன இது கேரட் ஜூஸா? கேரட் சூப்பு, கேரட்டும் இஞ்சியும் போட்டு சூப் எப்படி பண்ணுவேன் இல்லையா அதுதான். கேரட் வந்து ரொம்ப அது மாதிரி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேரட் வந்து பொதுவாகவே வந்து கண்ணுக்கு நல்லது. அது வந்து விட்டமின் ஏ, விட்டமின் K1 அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம், ஃபைபர், ப்ரோட்டீன்ஸு எல்லாமே இருக்குது. நம்ம பசங்களுக்கு கூட ஜூஸ் சின்ன வயசில் கொடுத்துருக்கோம்ல அது. ஆமாம், 3 மாதத்துலேருந்து நான் என்ன பண்ணுவேன், இது கேரட்லேருந்து இதை கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் குறைச்சிப்பேன். குறைச்சிருந்து அது 3 மாதத்துலேருந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். 2 வருஷம் 2 வயசு இருக்கும். இந்த இஞ்சியும் இந்த கேரட்டும் நல்லா அந்த மாதிரி தோலை சீச்சிட்டு இந்த மாதிரி சூப் மாதிரி. சூப்பு ஜென்ரலாக வந்து சூப் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் வந்து பொதுவாகவே இந்த கேரட்டில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி. சூப் மாதிரி போடுறதுனால சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த மாதிரி சூப்பை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் குடிச்சிட்டோம்னா நல்லா பசி எடுக்கும். ஜீரணத்துக்கெலாம் ரொம்ப ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி ஜென்ரலாக சூப்பு. இதில் இப்போ வந்து இந்த கேரட்டு ஜிஞ்சர் வந்து இந்த மாதத்துக்கு இந்த இஞ்சி காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா இது வந்து நறுக்கிட்டு என்ன சைஸ் இல்லை, 5 மினிட்ஸில் பண்ணுற இந்த சூப் வந்து ரொம்ப சீக்கிரம், ரொம்ப அப்படியே என்னதான் அர்ஜென்ட் வேலை இருந்தால் கூட பண்ணிடலாம். அதை நான் வந்து என் பசங்க குழந்தையா இருக்கும் 3 மாதத்துலேருந்தே இதுமாரி டாக்டர் யாரோ சொன்னால் அது பண்ணிவிட்டு அப்போ எதுக்கு கேரட் கொடுத்துட்டே இருப்பேன். இப்போயும் கூட இந்தமாரி இது ரொம்ப சிம்பிளான ஜூஸ், இது வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ வந்து இஞ்சி மட்டும் குழந்தைகளுக்கு கொடுக்குறது கொஞ்சம் இஞ்சி கம்மி பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்றதா இருந்தால் இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ பெரியவாள் ஆகிட்டதுனால நல்லா இஞ்சி இதுமாதிரி நல்லா 3 பெரிய கேரட்டுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டுருக்கேன். இதையும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஆமாம், ஒரு விசில் விட்டுருவேன் குக்கரில். விசில் விட்டதுக்கப்புறம் நான் என்ன ஆட் பண்ணணும் வச்சுட்டு விசில் விட்றேன். 2 இஞ்சியும் இந்த கேரட் 2 ஒன்றா போட்டுடலாம். இந்த வேக வச்சது வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக பண்ணிடுறேன். அரைச்சிட்டு அப்புறம் இந்த வேக வச்ச ஜலம் பார்த்தீங்களா, அதே எடுத்துட்டேன். வேறு எடுத்துக்காதீங்க, அதே எடுத்துட்டு அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த ஜலத்தை ரொம்ப சுட வைக்க வேண்டாம். சும்மா ஒரு லேசாக ஒரு ஹீட் பண்ணால் போதும். கொதிக்க வேண்டாமா? கொதிக்கலாம் கூடாது, சத்து போயிடும். அவ்வளோதான். லேசாக ஒரு இது பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பட் இது நல்லா சுட கொடுப்பாங்கல்ல, அது சூடு இருக்கும். அதாவது இந்த ஒரு கொதி வரக்கூடாது. லேசாக ஒரு கொதி வர டயத்தில் டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோ கொஞ்சம் இது நம்மளோட இது. இப்போ இது வந்து என்ன செமி லிக்விடாக வேணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஜலம் வேணுமான்றது நம்மளோட சாப்பிட்ற இதை பொறுத்து. நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். இது மேலே இது போடுவாங்கல்ல, சில பேர் கார்ன்ஃப்ளேக்ஸ் போடுவாங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த கிறிஸ்பியாக ப்ரெட்டு இல்லை கார்ன்ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போடுவாங்கல்ல, போடலாம். நான் போடுறதில்ல, அதெல்லாம் ப்ரெட்லாம் வாங்குறதில்ல. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஸ்வீட் கார்ன் இல்லைனா வெறும் நாட்டு சோளம் கிடைக்கிறது பார்த்தீங்களா, அதை வேக வச்சு என்னைக்காக ஒரு பிடி போட்டு வச்சுருக்கேன். போட்டு அது சாப்பிடும்போது வாயில் கிடைக்கும். அதுக்காக ஸ்வீட் கார்ன் பிடிச்சா ஸ்வீட் கார்ன். இதுவே கேரட்டே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்வீட் கார்ன் போடுறதோட நம்ம நார்மலாக சோளம் வந்து உடம்புக்கு நல்லதுங்கிற அதை நல்லா வேக வச்சுட்டு அதை போடுவேன். நம்ம வந்து பீட்ரூட்டில் இது மாதிரி நம்ம இஷ்டம் என்ன வேணாலும் இது பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது நல்லா இதுவாக இருக்கும். வெயிட் போடாது, கலோரிஸ் வந்து கம்மி. இதில் ப்ரோட்டீன் இருக்குது, கொஞ்சோண்டு ப்ரோட்டீனும் இருக்குது. வாட்டர் கண்டென்ட் 88% இருக்குல்ல சொன்னீங்களா, கேரட்டில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி. இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இது வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இல்லை வேணால் புதினா போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெண்ணெய் கொஞ்சோண்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகு. அது ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் காலத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதை கண்டிப்பாக வந்து இந்த கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். 4 கேரட்டுக்கு எவ்வளோ இஞ்சி போடணும்? இஞ்சி வந்து நல்லா ஒரு பீஸ் ஃபுல்லாக போட்டுட்டேன். நம்ம இஷ்டம் தான் அது போடுறது. இஞ்சி காரத்தை பொறுத்து கொஞ்சம் வேணும்னு போட்டுட்டேன். இன்றைக்கி இஞ்சி வந்து ஒரே ஒரு பீஸ் போட்டனாலும் போகிறோம். வாசனை பொறுத்து. சப்போஸ் இஞ்சி வாசனை பிடிக்காதவா வந்து சும்மா துளிவுண்டு ஆட் பண்ணால் போகிறோம். காரத்துக்கு மிளகு ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகு கம்மி. 4 கேரட்டுக்கு ஒரு 50 கிராம் இஞ்சி. 50 கிராம் சும்மா 5 ஒரு கிராம் இருக்கும். 2 கிராம் இருக்கும் இஞ்சி, அவ்வளோதான். அது அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு இது, அவ்வளோதான். இந்த கேரட் சூப் ரெடி. கேரட் ஜிஞ்சர் சூப்பு அவ்வளோதானே? அவ்வளோதான். 2 மினிட்ஸில் பண்ணுறது.